இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ அப்பம் அப்பம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துதாமே இன்றைய நாளிலும் நம் ஒவ்வொருவரையும் தம்முடைய மகிமையினால் பலப்படுத்துவாராக. இன்றைக்கும் கூட அனுதின வேத வாசிப்பாய் காணப்படுகிற வேத பகுதியை நாம் பார்ப்போமானால் அங்கே ஒரு வசனம், அதாவது யோவான் எழுதின 2வது நிருபத்தில் 7வது வசனம் நான் வாசிக்கிறேன். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துமாயிருக்கிறான். இப்படி யோவான் எழுதுகிறார். இங்கே பார்க்கும் பொழுது மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுதலை பற்றி ஆழமாகவே தெளிவும் திட்டமாகவே யோவான் வலியுறுத்துறதை நம்ம பார்க்குறோம். இங்கே நீங்கள் சொல்லலாம், இயேசு கிறிஸ்துவ எல்லாரும் அறிவிக்கிறாங்களே, அது இயேசு கிறிஸ்துடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் மற்றவர்கள் இரட்சிப்புக்குள்ளே நடத்துவதற்காக அறிவிக்கப்படுதல் அறிக்கையிடுதல் ஆகாது, அது அறிவித்தல். இயேசு கிறிஸ்துடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்கப்படுறது அது ஊழியம், அது பிரசங்கம், அது அறிக்கையிடுதல் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அறிக்கையிடுதல் என்னென்னா, ஒரு தனிப்பட்ட மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் பாவத்தினாலோ சாபத்தினாலோ அல்லது வியாதினாலோ அல்லது மற்ற நெருக்கங்களினாலோ, சுருக்கமாக சொல்லப்போனால் அவன் காரிருளை போல தன்னுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டு இருக்கிறது என அவன் கலங்கும் பொழுது அவன் வாயினாலே இப்படி அறிக்கையிடணும். எப்படி இயேசுவை அறிக்கையிடணுங்கிறத பரிசுத்த பவுல் கொஞ்சம் ரோமருக்கு எழுதும்போது தெளிவாகவே அதை எழுதுகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இயேசுவை தேவன் மரித்தொர்ந்து எழுப்பினார்னு உன் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணுன்னு சொல்கிறார். இப்போது இயேசுவை தேவன் மரித்தொர்ந்து எழும்ப பண்ணினார்னு சொல்லி இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செஞ்சால் என்ன வரும்னு பவுல் சொல்கிறாருன்னா, ரட்சிப்பு வருமா? இன்றைய நாளிலும் கூட நாம் ரட்சிக்கப்பட முடியாதபடி, அதாவது ஒரு காரிருளிலிருந்து நெருக்கத்திலிருந்து, அது பாவத்தின் கட்டாக இருக்கலாம், நான் முன்பே சொன்னது போல சாபத்தினுடைய பாவத்தினுடைய வியாதியினுடைய கட்டாக இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் நாம் இந்த சூழ்நிலைகளில் நம்மை ரட்சித்தவரை குறித்து நாம் அறிக்கை செய்கிறதில்ல, கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிறாங்கள்ல, அவங்கக்கிட்ட போய் நமக்காக ஜெபிக்கும்படியாக காத்துக்கிட்டு கிடக்கிறோம். வாயினால் சொல்கிறதில்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இப்படி சொல்லணும். இப்படி சொல்லாமல் இருக்கிறதே வஞ்சகம்ங்கிறத யோவான் சொல்கிறார். நாம் வஞ்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோங்கிறது தான் உண்மை. நாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டு இருக்கிற நாம் நமக்குள்ளே பாவ போராட்டங்களும் வியாதிகளும் தனிமைகளும் காரிருளும் நம்மை நெருக்கும் பொழுது நாம் வாயினால் அறிக்கையிட்டு விடுதலையை பெற்றுக்கொள்வோம். ரட்சிப்பு அங்கே தான் இருக்கிறதுங்கிறத பரிசுத்த பவுல் தெளிவாக சொல்கிறத நீங்கள் கவனித்து பாருங்கள். எனவே இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தொர்ந்து எழும்ப பண்ணினார். அந்த மரித்தொர்ந்து எழும்ப பண்ணினவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். அவர் தன் ஒரே பேரான குமாரனால் அவருடைய இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டவனும் நான் ரட்சிக்கப்பட்டவனும், அது மாத்திரமல்ல அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு நான் பங்கு உள்ளவனுமாய் இருக்கிறேன் என வாயினாலே விசுவாசம் முழக்கம் விடுவோம். அதுதான் வெற்றியின் முழக்கமும் கூட. அது மாத்திரமல்ல, அதுதான் உன் இரட்சிப்பின் முழக்கமும் கூட. இதோ இப்பொழுதே உன் வாயில் அந்த வார்த்தை இருக்கிறது. வாயினாலே அறிக்கையிடுவோம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இயேசுவை தேவன் மரித்தொர்ந்து எழும்ப பண்ணினார், அதுபோல என்னையும் எழும்ப பண்ண வல்லவராய் இருக்கிறார். அவருடைய மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் நான் ரட்சிக்கப்பட்டவன் மாத்திரமல்ல, உயிர்த்தெழுதலை பங்கு பெறுகிற பாக்கியசாலியாக இருக்கிறேன் என வெற்றி முழக்கமிடுவோம், ஜெயம் பெறுவோம். எல்லா காரிருளிலிருந்து வெளிப்படுவோம், விடுதலை அடைவோம்,
மகிமைப்படுவோம். தேவன் தாமே தன் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய மரணத்தினாலும் உயிர்த்தெழுதினாலும் நமக்கு ஊற்றின சகல கிருபையினாலும் மகிமையினாலும் வல்லமைகளாலும் அபிஷேகத்தாலும் நிறையப்பட்டு இருப்போம். எல்லா கட்டுகளை உடைக்கும்படியாய் வாயினாலே அறிக்கையிடுவோம். அதுவே எல்லா நுகங்களும் முறிக்கும்படியாய் தேவன் நமக்கு கொடுத்த மாபெரும் மகிமையாய் இருக்கிறது. ஆமென், ஆமென். நம்முடைய நெருக்கங்களில் இருந்து இன்னும் நாம் விடுதலை அடைய முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்பட்ட நாம் அவருடைய மரணத்தை குறித்தும் மரித்தோரிலிருந்து தேவன் அவரை உயிர்த்தெழ பண்ணினார் என்றும் அப்படியே என்னையும் அவர் எழும்ப பண்ணுவார் என்றும் நாம் விசுவாச அறிக்கை செய்யாதனால தான் இன்னும் நெருக்கத்திலேயே இருக்கிறோம். விசுவாசம் முழக்கமிட்டு வெற்றி பாதையை நோக்கி பயணித்திடுவோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்.